Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious Recipeல இன்னைக்கு பீட்ரூட் வச்சு சிம்பிளாக அட்டகாசமாக ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு வெஜ் நான்வெஜ் எந்த விருந்தாக இருந்தாலும் சரி இந்த ஸ்வீட்டோட ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அந்த விருந்து ரொம்பவே ஹிட்டாக இருக்கும். வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தடல் புடலாக விருந்து ரெடி பண்ணிட்டுருக்க டயத்தில் நம்ம ஸ்வீட்டுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இந்த ஸ்வீட் ரிச்சாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பீட்ரூட் பச்சடி செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவு பீட்ரூட் எடுத்து அதை நல்லா தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன கண் இருக்கிற கிரேட்டர் வச்சு பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரொம்பவும் பொடியாக துருவிடாமல் இந்த அளவுக்கு நல்லா பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக துருவி எடுத்துக்கிட்டோன்னா பீட்ரூட் குலையாமல் நல்ல ஒரு டெக்ஸ்சரில் பச்சடி நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல பீட்ரூட்டை வேக வைக்கணும். பீட்ரூட்டை பதமாக வேக வச்சு எடுத்துட்டோன்னா இந்த பச்சடியை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஸ்வீட் செய்ய போகிற பாத்திரத்தில் பீட்ரூட்டை சேர்த்தாச்சு. ஸ்வீட் செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லை அடி கனமான பாத்திரமோ எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பீட்ரூட் எந்த பாத்திரத்தில் துருவி எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பீட்ரூட்டை 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. நான் இன்றைக்கி பீட்ரூட்டை நல்லா திக்காக ஸ்லைஸ் பண்ணதால் 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுருக்கேன். இதை விட நீங்கள் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு வெந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு சுகர் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு பீட்ரூட் எடுத்தேன், அதுக்கு 1 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா பீட்ரூட் பச்சடி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இது அப்படியே இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சிம்லே வச்சு வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் பீட்ரூட் வெந்துட்டுருக்கட்டும். பீட்ரூட் வேகிற டயத்தில் நம்ம முந்திரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அது நல்லா சூடானதுக்கப்புறமா 30 கிராம் அளவு முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது இதை சீனி போட்டு வேக வச்சுருந்த பீட்ரூட்டில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நெய் சூடாக இருக்கும் போதே நம்ம வெந்துட்டுருக்க பீட்ரூட்டில் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா பீட்ரூட் பச்சடி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெய் முந்திரி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மைதா மாவு சேர்த்த உடனே கட்டி விழாத அளவுக்கு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்தது ஒரு 1/2 கப் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு நம்மளோட ஸ்வீட் திரண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான பீட்ரூட் ஸ்வீட் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் பிளேட்க்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரிச்சான கலர்ஃபுல்லான டெலிஷியஸான பீட்ரூட் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் Momlicious Recipe.